அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலா ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளைப் போல பொய்ச் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பா ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும். எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது. அது பொய், இனிமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் நின்றுங்க அது அப்படிலாம் சொல்லுங்க. நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி. எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் இந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை. அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் இப்போ சின்ன அதிமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் பாஜக கூட்டணிக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குங்க? அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன், பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும். அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் நீங்க சொல்ற மாதிரி எந்தவித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கு. ஆனா ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா நீங்க ஒரு நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க. நீங்க ஓபிஎஸ் உடைய யூபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியில அந்த தொகுதியை பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்க சொல்ற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையிலேருந்து உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் ஏதோ தொகுதி பங்கீடு என்னைக்கு அது சம்பந்தமான கோரிக்கையெல்லாம் நான் ஏற்கனவே அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். திரு வி.கே. சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கேன். வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாது சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் ப்ரெஷரைஸ் பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும். அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது வந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம். இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுல எந்த கேப்பும் இல்லை. அபிஷியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷான் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம்.